ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மாவை பார்த்த உடனே பாரதி கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு உன்னை பார்த்த உடனே எல்லா நினைவுகளும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ என்னோடையவ, நீ என்னோட கண்ணம்மா, நீ தான் உலகத்திலே பேர் அழகி கண்ணம்மா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி, கணபதி எல்லாருமே இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் பார்த்ததும் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மயங்கிடுறாரு. பாரதி இப்போ அவரோட இடத்துக்கு கொண்டுட்டு வந்து கட்டில படுக்க வச்சிடுறாங்க. என்னாச்சுடா, பாரதி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான், டாக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா அகிலன்ட்ட. அகிலன் சொல்றாரு, இந்த மாதிரி தலையில அடிபட்டு இருக்க சமயத்துல மயக்கம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காருல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி பாருங்க, அப்படியே எந்திக்கலைன்னா நான் வரேன் தானமா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதியோட முகத்துல இப்போ தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. பாரதி, இப்ப நீ ஓகே தானே அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. ஆமா, நீங்களாம் யாரு அப்படின்னு பாரதி மறுபடியும் கேக்குறாரு. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கணபதி நினைக்கிறாரு. என்ன அகிலா, நம்ம எல்லாரையும் பார்த்து மறுபடியும் இவன் இப்படி கேட்கிறானே அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அகிலன் சொல்றாரு, நீங்க பதட்டமாகாதீங்கம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அகிலன் டாக்டர்கிட்ட நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு, நம்ம நினைச்ச மாதிரியே கண்ணம்மாவை பார்த்த உடனே பாரதிக்கு எல்லா ஞாபகமும் வந்திருக்குது, ஆனா அதிகப்படியான உணர்ச்சி பெருக்குனால அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அகிலன் டாக்டர்கிட்ட கேக்குறாரு, பாரதிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் தேவை கிடையாது, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. மறுபடியும் உங்க முயற்சியை கைவிடாதீங்க, கண்ணம்மாவை வச்சு அவரோட நினைவுகளை மறுபடியும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எத்தனை முறை மயக்கம் போட்டு விழுந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்க எல்லாரையும் நான் அவருக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி நீங்களே அவர்கிட்ட அறிமுகம் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு அவருக்கு எல்லா ஞாபகமும் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மயக்கம் வராம இருக்குதோ அப்ப அவருக்கு எல்லா நினைவுகளும் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அகிலன் இப்போ பாரதியை பார்த்து பேசுறாரு. உன்னோட பேரு பாரதி அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு டாக்டர், உனக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால உனக்கு எல்லா நினைவுகளும் மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. இவங்க உன்னோட அம்மா, நான் உன்னோட தம்பி அப்படின்னு எல்லாருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஹேமா, லட்சுமி ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஞாபகம் வந்துருச்சாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா, உங்க அப்பாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துச்சு, ஆனா மறுபடியும் எல்லாமே மறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தாமரை கண்ணம்மாட்ட சொல்றாங்க, உன்னை பார்த்த உடனே டாக்டருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுக்கோ கண்ணம்மா, அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. பெத்த அம்மா, கூட பிறந்த தம்பி, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே அவர் மறந்து போயிட்டாரு, ஆனா அவர் ஒன்ன மட்டும் மறக்கல பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. இப்பவாவது புரிஞ்சுக்கோ கண்ணம்மா, அவர் பத்தி அவர் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, அவருக்கு எப்படி என்ன மட்டும் ஞாபகத்துல இருக்குதோ அதே மாதிரி எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. வெண்பான்னு ஒருத்தி சொன்னதை கேட்டு என்னை சந்தேகப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரு, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மனசுல என்ன இருக்குன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்க்கா, மறுபடியும் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க அப்படின்னு தாமரைட்ட சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததா சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி, கண்ணம்மா 4 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா என்ன பண்றதுன்னு ஏதாவது முடிவு பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கணபதி. அஞ்சலி சொல்றாங்க, உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தானக்கா தெரியும், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா சொல்லுக்கா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்ல, நாங்க 2 பேரும் சண்டை போட்டதா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. சௌந்தர்யா சொல்றாங்க, நீ அப்படிலாம் சொல்லாத கண்ணம்மா, நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அன்னோன்யமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மகன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல கணவனா உன்னை எப்படி கொண்டாடினான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த ஏதாவது சந்தோஷமான விஷயம் இருக்கும்ல கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு அவரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் யோசிச்சு வச்சுட்டியா கண்ணம்மா அப்படின்னு கணபதி கேக்குறாரு. நீங்க அவரை கூப்பிட்டுட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கணபதி, பாரதி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா பாரதி காதலியே அப்படின்ற பாட்டை பாடுறாங்க. பார்த்த உடனே பாரதி ஸ்டாப் ஆயிடுறாரு. இந்த பாட்டு அப்படின்னு சொல்றாரு. யாரோ எதுக்காகவோ பாடுறாங்க, நீங்க வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாரு கணபதி. இந்த பாட்டு பாடுறவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தேடி போறாரு. ஈஸியா கண்ணம்மா தான் அந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்றத பார்த்த உடனே பாரதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருது. கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாட்டை அவர் பாடுறாரு. பாரதிக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகிலன், அஞ்சலி, சௌந்தர்யா 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட, நீ என்னோட கண்ணம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இந்த பாரதியோட உயிருக்கு உயிரான காதலி கண்ணம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மாவும் சந்தோஷமா ஆமான்னு சொல்றாங்க. ஆனா பாரதி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அகிலன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு.
கணபதி சொல்றாரு பாரதி முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் இவரோட நினைவு திரும்புறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.